ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸுடைய எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சன்னும் ஜானும் அப்படியே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இப்போ இந்த எபிசோடும் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜானுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அவள் ஷாக் ஆகலை. பட் சன்னை பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. சன்னை விட நம்ம ஃப்ளிண்ட்டுக்கு தான் அதை தாண்டி ஷாக்காக இருக்குது. என்ன இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபியூஸ் ஆக, அதுக்கு நம்ம ஜான் உன்ன மாதிரியே இருக்கேன், அதான் நான் சொல்ல வரேன்னு சொல்லி சன்னை பார்த்து கேட்க, ஆமா எப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா நான் உன்னோட ட்வின் சிஸ்டர், அப்போ உன்ன மாதிரி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இதுதான் இன்னும் ஷாக்கா இருக்கு. என்னடா இது நம்மள மாதிரியே இருக்காங்கிறத விட நமக்கு இப்படி ஒரு அக்கா இருக்காங்கிறதே நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ ஷாக்ல நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜானோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வரான். நம்ம வெளில போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளில வந்து பார்க்குறான். பார்த்தா ரெண்டு பேரும் சேமா அப்படியே மிரர் சைடில் நிற்கிற மாதிரி ஆப்போசிட்ல நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்கு. எப்படி இது இவ்வளோ சேமா இருக்கீங்க, கொஞ்சம் கூட சேஞ்சே தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இப்போ நம்ம இந்த விஷயத்த எங்கே பேச வேணாம், நாம இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி இவங்க கிளம்புறான்னு போகும்போது, நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க, நானும் தான் அவங்க கூட வருவாங்கிற மாதிரி இவ சொல்றா. ஏன் சொல்றானா, நாம இதை பத்தி பேசி ஆகணும், என்னாலதான் நீ இப்போ இந்த ட்ரபிள்ல மாட்டிருக்க, ஐம் ரியலி சாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கன்ஃபியூஸை சரி பண்ணணும் இல்லையா. அதனால ஜான் என்ன பண்ணுறான்னா, நீ மேலே சந்தேகப்பட்டினா நீ வேணா அப்பா கிட்டேயே ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ல. அப்பா கிட்டேயா, அப்போ நீ வீட்டுக்கு போனியான்னு சொல்லி கேட்குறாங்க. சன் அப்படி கேட்டதும் ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடா, எது வீடு, அதை நீ வீடு நேரம் சொல்கிறியா, உனக்கு எப்படி மனசு வருது அது வீடுன்னு சொல்கிறதுக்கு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அந்த வீட்டுக்கு நான் போய் பார்த்த வரைக்கும் அது வீடே கிடையாது, வீடு மாதிரி இருக்கு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல. ஃப்ளிண்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் இவருடைய ட்வின் சிஸ்டர்னா இவ்வளோ நாள் எங்க இருந்த, உன்னை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சந்தேகம் மட்டும் இல்லாம நம்ம ஆடியன்ஸ் நமக்கும் அதே சந்தேகம் தானே. ஸோ அதை அவங்க கேட்டா ஜான் அதுக்கு ஒரு மாதிரி திமுறா பதில் சொல்றா. ஃப்ளிண்ட்டை பிடிக்கலையா இல்லை சும்மா கிண்டல் பண்றதுக்காக அப்படி பேசலான்னு தெரியல. ஃப்ளிண்ட்டை அப்பப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி, நோஸ்கட் பண்ற மாதிரி தான் பேசுறா. நான் என்ன பண்ணேன், எங்க இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் எங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலி மேட்டர், பர்சனல் மேட்டர், அதை உன்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ அவங்கள இன்சல்ட் பண்ண தாங்க முடியாம சன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எனக்காக தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை சரி பண்றதுக்காக தான் ஃப்ளிண்ட் என் மேல உள்ள அக்கறையில தான் கேட்குறாங்க. ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கிற மாதிரி இவங்களும் கேட்க, ஏன்னா இப்படி ஒரு ட்வின் இருக்கிறதா அவங்க அப்பா சொன்னதே கிடையாதுல்ல. ஸோ இப்போ ஜான் என்ன சொல்றான்னா, நீ ஜென்ரலுக்கு கால் பண்ணி கேளு, அதுக்கப்புறம் நீ நம்புறது நம்பாததும் இஷ்டம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அப்பாவுக்கு கால் பண்ண, அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, சன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. இதை தான் சொல்ல வர்றாரு போல. அதுக்கு முன்னாடி பொண்ணு என்ன பண்றான்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பான்னு சொல்றேன். என்னம்மா, ஏதாவது இம்பார்ட்டனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சிஸ்டர் இருக்காளா, அப்ப பேர் ஜானான்னு சொல்லி கேட்க, ஓ பாத்துட்டியா, ஐம் சாரிமா, என்னை மன்னிச்சுக்கோ, நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் சொல்லலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அது உனக்கு தெரியாம இருக்கதே நல்லதுங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்போ அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்பதான் அக்கா, நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான், நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா, என்னை மன்னிச்சுக்கோன்னு அப்பா திரும்ப திரும்ப சொல்ல, இவளுக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்துருக்க நம்மளுடைய அக்கா கூட பிறந்த நமக்கு யாருமே இல்லை, அம்மா போனதுக்கு அப்புறம் நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு அக்கா கிடைச்சதும் அவளால. ஸோ இப்போ அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போனை கட் பண்றாங்க. இப்போ அந்த பக்கம் சன்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா நடந்து போயிட்டு அங்க இருக்கிற புக் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக் எடுத்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா இருந்தப்ப அவங்க அப்பா கூட எடுத்த போட்டோ அது. ஸோ அந்த போட்டோவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவதான் இவங்க அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ சன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்க, அதுக்கு ஜான் என்ன சொல்றானா,
உண்மையாவே இந்த விஷயத்துல சாரி கேட்க வேண்டியது நான் தான். என்னால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு தெரியாது நீ இங்கதான் இருக்கன்னு சொல்லிட்டு. அது தெரியாம என் போட்டோஸ் போஸ்ட் பண்ண போகதான் உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு இவ ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறா. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அம்மா உன் கூட வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சன்னு கேட்க, அதுக்கு ஜானு 1 இயர் பேக் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்க இறந்து 1 இயர் ஆகுது. அதனாலதான் நான் தாய்லாந்து வந்தேன். நான் இங்க வரும்போதெல்லாம் எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு தான் வருவேன். ஆனா பாரு, என்னோட ட்வின் சிஸ்டர் உயிரோட இருக்கா. அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு உறவு கிடைச்சிருச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு இவ சொன்ன. 2 பேருக்கும் அப்படியே கண்ணே கலங்குது. அப்ப நம்ம ஃப்ளிண்ட் சன்னோட கைய பிடிச்சு ஒண்ணும் இல்லமான்னு சொல்லிட்டு, ஜான் கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கேளு, நான் பண்ணி தரேன், அது என்னோட கடமைங்கிற மாதிரி இவ சொல்ல. அதுக்கு நம்ம ஜான் தான் நார்மலாவே திமுறா பேசும். இவ இந்த வார்த்தையை வேற சொல்லிட்டாளா, நீ ஒண்ணு என்ன பாத்துக்க தேவையில்லை, அவ்வளவு கவலைப்பட வேணாம், என்னை நானே பாத்துப்பேன். இப்ப நீ பாத்துக்க வேண்டியது உன் தங்கச்சியை தான் சொன்னதும் இப்பதான் 2 பேருக்கும் ஞாபகமே எழுது. ஐயோ நம்ம ஃபாவை அங்கேயே பப்ளியே விட்டுட்டு வந்துட்டோம், பீச் கூடலாம் இருக்காவான்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. சரி இரு நான் கால் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளிண்ட் கூப்பிட, அதுக்கு நம்ம சொன்னேன் இல்ல நானே கால் பண்ணி கூப்பிடுறேன், அவளை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு என் மேல பயங்கர கோவத்துல இருப்பா, நான் சாரி கேட்டுட்டு அவளை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவ கால் பண்றதுக்காக தனியா போறா. அந்த நேரம் நம்ம ஃப்ளிண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஜான் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னதும், எதை பத்தி கிஸ் பண்ணி அதை பத்தியான்னு சொல்லி கேட்க, அடி பாவி என்ன இவ்வளவு சத்தமா கேக்குறாங்கிற மாதிரி ஃப்ளிண்ட் முழிக்குது. கிஸ்ஸ பத்தியான்னு கேட்டதும் நம்ம ஃப்ளிண்ட்டுக்கு முகமே மாறிடுது. இப்ப எதுக்கு நீ முகத்தை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஜான் என்ன சொல்றாங்கன்னா, என் சிஸ்டர் கிட்ட நான் இதை பத்தி சொல்லணும், உனக்கு பயமா இருக்கு அதானே, சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குதான், ஆனா இப்ப சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ஃப்ளிண்ட் தைரியமா, நீ என்ன சொல்றது, நானே சொல்லதான் போறேன், இதை கண்டிப்பா ஒரு நாள் சொல்லணும் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்ப சொல்லி வச்ச மாதிரி நீயும் கிடைச்சிட்ட, இப்ப இந்த விஷயத்த சொல்றது எனக்கு ஈஸி தான், நான் சொல்லதான் போறேங்கிற மாதிரி சொல்ல. ஓ சொல்லிட்டா என் தங்கச்சி உன்னை சும்மா விட்டுருவாளான்னு சொல்லிட்டு ஜான் சொல்ல, அதுக்கு இவங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய லாயல்டி ஹானஸ்ட் இதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும், சோ அவ என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்லதான் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கான்பிடென்டா, எப்பவுமே எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, ஒரு சில நேரம் டென்ஷன் ஆவாங்க, ஒரு சில விஷயம் ஒரு சில பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, சோ யோசிச்சுதான் சொல்லணுங்கிற மாதிரி இவங்க சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சன் வராங்க. என்னாச்சு, என்ன 2 பேரும் இதை சீரியஸா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, நத்திங்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னதான் பேசிட்டு இருந்தீங்க, ஃபேஸ் 2 பேருக்கும் சீரியஸா இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஜான் அதுக்கு, நான் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட் பண்ண ஒரு விஷயம்னு சொல்ல. அப்படியா, என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை இனிமே அவங்க நல்லா பாத்துக்கணும்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றாங்க. சோ இப்ப இவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறாங்க. சோ நம்ம சன் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட நான் அனுப்பி வைக்கிறேன், அவங்க உன்னை டிராப் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் ஃப்ரெண்டு கீழே தான் நிக்கிறான், அவனை கூட்டிட்டு நான் போய்க்கிறேன், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த கேப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சன்னுடைய பேர் வெளில வரக்கூடாதுன்னா நான் என்னுடைய முகத்தை மறைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேப் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது ஃப்ளிண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரஃபா, இவ்வளோ நாள் நீங்க பாத்துக்கிட்டதை விட இதுக்கப்புறம் தான் என் தங்கச்சியை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும், ஸோ பி கேர்ஃபுல், ஸோ ரொம்ப நல்லா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இவளை மிரட்டுற மாதிரி, பாத்துக்கிட்டே தான் ஆகணும், இல்லைனா அவ்வளோதாங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சனை காட்டுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான பர்சன் அடிக்கடி ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, பிளட்டால் எழுதி, அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கிழிச்சு, அவங்களோட சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆள் நம்ம சன்னுடைய ஃபோட்டோ, ஃப்ளிண்டோட ஃபோட்டோலாம் போட்டு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சிக்கிட்டு, பிளட்டால் எதை எழுதிக்கிட்டு, அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக காட்டுறாங்க. அடுத்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஃப்ளிண்ட்டையும் சன்னையும் தான் காட்டுறாங்க. ஃப்ளிண்ட், நீங்க போய் தூங்குறீங்களா, நீங்க போய் குளிச்சுட்டு வரீங்களா, உங்களுடைய பைஜாமா நான் எடுத்துட்டு வரட்டான்னு சொல்லி கேட்டா, அதுக்குள்ளேயே குளிக்கணுமா, நாம ஏன் ஒரு ரிஹர்சல் போக கூடாதுங்கிற மாதிரி இவங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ரெடியாக. அப்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஒர்க் இருக்கு, ஸோ நான் அதை பார்க்கணும், இதுல எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் தூங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃப்ளிண்ட் அந்த விஷயத்த சொல்ல வராங்க.
அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டேன் இல்லையா, நீ யார் கூடயே போறேன்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது உன்னுடைய அக்கா தான். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் புரிய வந்தது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓ ஆமால, நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல. ஆமா, நீ நினைச்சு நான் அன்னைக்கு லைனை கிராஸ் பண்ணிட்டேன். நான் அவங்கள கிஸ் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சாரி கேட்குறாங்க. என்கிட்ட சாரி கேட்கறது இருக்கட்டும், ஜான் கிட்ட கேட்டியான்னு சொல்லி கேட்க இப்போதான் சாரி கேட்டேன். இருந்தாலும் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. சாரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டு சாரி கேட்க ஸோ இவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதையே அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நான் உங்களை தப்பா நினைக்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், முழுக்க லவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு உங்க மேல சந்தேகம் இல்லை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கோவப்படணும்? என் அக்கா கிட்டே நீங்க சாரி கேட்டுட்டீங்க, வேற என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ நான் அவங்க சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. சரி, இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ இந்த அப்செட்ல இருந்து வரணும்னா நாம ஏன் ஒரு கிஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கிஸ் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ சண்டே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மார்னிங் ஷூட் இருக்கு, ப்ளீஸ்ன்னு சொல்ல நாம வேணா அதை நாளை கழிச்சு தள்ளி வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கையில கிஸ் பண்றாங்க. எப்பவுமே சன்னை பத்தின நியூஸ் தான் பரவிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளின்ட்டோட தங்கச்சி ஃபாவோட நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஏன்னா பீச்சும் இவங்களும் அங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுவும் கிளப்ல அவ்வளோ பேர் முன்னாடி. ஸோ அதுல ஏதோ ஒரு ஆளு போட்டோ எடுத்து லீக் பண்ணிட்டாங்க போல. அது இப்ப பெரிய பேசு பொருளாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சன்னோட நியூஸ் வந்துச்சு, அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டோட நியூஸ் வருதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அதை காதல வாங்கிட்டு ஃபாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ சன்னுக்கு கால் பண்றாங்க. சன் அந்த போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நியூஸை பாத்தியான்னு சொல்லி கேட்க, பார்த்தனே, என்ன பத்தின நியூஸ் தானே, உங்க வீட்டுல டின்னர் சாப்பிட்டது, அந்த நியூஸை பத்தி மீட்டிங் தான் இன்னைக்கு இருக்கு, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அது இல்ல, அது காலாவதியான நியூஸ் புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னையும் பீச்சையும் பத்தி தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரிய வருது. சோ அதுக்கு இவங்க பதில் சொல்லாம ஃபிளின்ட் பதில் சொல்றாங்க. என்னன்னா, எல்லாம் அந்த பீச்சால தான் சொல்லிட்டு ஃபா சொல்ல, அதுக்கு நம்ம ஃபிளின்ட், எனக்கு என்னமோ அந்த போட்டோவை பார்த்தா அவ ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே, நீ தான் அவளை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. எது நான் கிஸ் பண்ணனா, நீ பார்த்தியா, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். உனக்கு என்ன இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுன்னு ஜாலியாக இருக்கா, நீ என்ஜாய் பண்ணி, நான் போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு கூட முணுன்னு சொல்லிட்டு பீச்சை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்டில் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம பீச் வந்து, அது கிஸ் பத்தலையா, இன்னொன்று வேணுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா பீச் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சன்னை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறம், ஐயோ அவள் வேற கோச்சிட்டு ஃபோனை கட் பண்ண என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணீங்க, அவ தானே எனக்காக இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அவ மட்டும் போச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டானா அவ்வளவுதான், என்னால தாங்க முடியாதுங்கிற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி சொல்றா. சோ அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன அவ ஒன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிட போகுது, அதுக்கு பதிலா நீ தானே அவளோட நாத்தனாரா இருக்க போற, அப்புறம் என்னங்கிற மாதிரி அப்படி பேசுறாங்க. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குல்லங்கிற மாதிரி இவங்க வெக்கப்பட, சோ நத்திங் டு வரி விடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அவளை பத்தி இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, உண்மையை தானே சொன்னேன், உண்மையாவே இவ தான் அவளை கிஸ் பண்ணியிருக்கா, இப்ப அவளை போய் குறை சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டு, ஒருவேளை இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவுமே நல்லதுதான். அந்த ப்ராப்ளம்லேருந்து இவ எப்படி வெளியில வரான்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்கலாம்ல. எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லாமலே இருந்தா எப்படி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவன் லைஃப்லையும் வரட்டுமேங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சரி அதுவும் சரிதாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ சன்னு, என்னால் அவங்க கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து போச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இனிமே இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் ஒர்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. அப்போ பிடிச்சிங்கள மடியில் உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இல்லையா, என்ன மீட்டிங்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அந்த டின்னர் சாப்பிட்டாங்கல்ல, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு போய் சொல்லணும் இவங்க. ஸோ அப்படி சொல்றதுக்கு பதிலாக எனக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த சொல்லிடுங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணாடி கிட்ட போறாங்க. கிட்டத்தட்ட போயிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா ஓயின்னு சொல்லிட்டு இறக்கத்துறாங்க. நம்ம மூகம் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேரையும் பார்த்து அவங்க பதற இவங்க பதறன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது அந்த இடமே. சாரி ராங் டைம்ல வந்துட்டேனான்னு சொல்லிட்டு
மோகம் கேட்க, இல்லை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொன்னது. ஃபினிஷ் பண்ணிட்டியா? இல்லை, ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன், கிளம்ப வேண்டியதாங்கிற மாதிரி கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஓ, இன்னைக்கு என்ன அந்த ஆக்டர் கூட ஃபோட்டோஷூட் அதானு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃப்ளின்ட்டு. அதுக்கு மோகம், ஆமாம், நீங்கள் வந்து ஆக்டரையும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க, எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க ப்ளீஸுங்கிற மாதிரி மோகம் கேட்குறான். ஏன்னா இது வந்து கொலாபரேஷனில் போட்டிருக்காங்களாம் இந்த ப்ரொடக்ஷன், அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சன்னுக்கு, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் கூட வரவேணாம், நீங்கள் போயிட்டு உங்கள் கம்பெனியை பாருங்கள், எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஏன் கூடயே இருந்தீங்கன்னா கம்பெனி என்ன ஆகிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற பயம் போயிடும், ஸோ நீங்கள் அதை பாருங்கள், நான் இதை பார்க்குறேங்கிற மாதிரி 2 பேரும் இப்போ கிளம்புறாங்க. அப்படி இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாவையும் பீச்சையும் காட்டுறாங்க. பீச் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கானா, அந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, நீ எனக்கு இதை ஓகே சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் பொக்கேவோட ஆள் வந்திருக்காப்புல. ஸோ பொக்கேவை நீ ஏன் இப்படியே வச்சுட்ருக்க, எல்லாரும் பார்த்து தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொன்னால் பீச் எதுக்கு, நீ என்ன நினச்ச இந்த பொக்கேவை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியா, அதுதான் இல்லை, ஃபோட்டோ ஷூட்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை கையில் வச்சுட்டு நீ போஸ் மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்ல. ஓ, அப்போ நீ பொக்கே உனக்கே நினச்சியா, நான் வேணா நாளைக்கு வரும்போது இதே மாதிரி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரவான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்கிறாங்க. சரி நீ போஸ் கொடுக்கணும், நீ ரெடி ஆகணும்லன்னு சொல்கிறாங்க. நான் ரெடியாக தானே இருக்கேன்னு சொல்லும்போது, நீ என்ன ரெடி ஆகலை இரு வரேன்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி சரி பண்ணுறாங்க. சரி பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி பண்ணேன். சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களே பார்க்குறாங்க, ஏன்னா இவங்கள பற்றின நியூஸ் வேறு இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரொம்ப பண்ணாத, எல்லாரும் பாக்குறாங்க, நீ போ அந்த அப்படியே நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க நிக்க. அப்புறம் இவங்க போட்டோ எடுக்க போய் நிக்கிறாங்க. பொக்கே வேணுமா, பொக்கே எடுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல கூட காமெடி தான் இந்த பீச்சுக்கு, ஃபன் பண்றாங்க அந்த ஃபாவை வச்சு. ஸோ ஃபா அதுக்கப்புறம் போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. இங்க சன்னும் மோகமும் வர, மோகம் கிட்ட சன் கேக்குறாங்க, இந்த ஃபேமிலி டின்னர் போட்டோவை பத்தி நான் என்ன சொல்லணும், என்ன சொன்னா எனக்கு ப்ராப்ளம் வராது, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது, அது உண்மைதான், அது உண்மைன்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இப்ப நம்ம கொலாபரேஷன் பண்ணியிருக்கிற இந்த பர்சன்ஸ்க்கு வந்து உன் மேல டவுட்டோ உன் மேல வந்து ஒரு அதிருப்தியோ வந்துடக்கூடாது. ஸோ அவங்கெல்லாம் உன்னை நம்புற மாதிரி விஷயம் இருக்கணும்னா இப்போதைக்கு நீ அது பொய்ன்னு தான் சொல்லி ஆகணும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடு. அதான் அவன் கெரியருக்கு சேஃபா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு இந்த நோபு இருக்கான் இல்லையா, அவன் வரான். அவன் ஈன்னு பல்ல காட்டிட்டு வந்து, ஹே நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வருவீங்கன்னு நினைக்கவே இல்லையே, இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நினைக்கவே இல்லையே, அதுவும் இதுக்கு ஓகே சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வழிஞ்சிட்டு பேசு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து, சார் நீங்க ரெடி ஆகணும், டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க தான் லேட்டுங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களும் உள்ள போறாங்க, அவங்களும் உள்ள போறாங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களை மறைஞ்சு நீ எப்பவும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இன்னொன்று அந்த பிளட்டால் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுதான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக கத்தியை வச்சு இவங்க ஃபோட்டோவை கிழிச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா அவகிட்ட நெருங்காதுங்கிற மாதிரி இவங்க ஃபோட்டோவை கிழிச்சிருக்காங்க. ஸோ என்னாச்சு, யார் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஃபாவும் பீச்சும் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இந்த நோவு ரொம்பவே பண்ணிட்டு இருக்கான். நார்மலாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணா பின்னான்னு டச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்கிறான். அடுத்தது லாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறதுக்காக இப்படி வரான். அந்த போஸ்ட்லாம் அவங்க கொடுக்கவே சொல்லலை, பட் இவனாவே கொடுக்குறான். அப்படி இவங்க கொடுக்க கிட்ட வரும்போது அந்த இடத்துல இவன் கையை ஒரு வாரம் பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு தான் அது. சன்னுக்காகவே ஃப்ளின்ட் போட்ட செக்யூரிட்டி கார்டு அது. ஸோ ஃப்ளின்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி போட்டோஸ் எடுத்தாச்சு, ஓகேன்னு தானே சொன்னீங்க, இதுக்கப்புறம் போட்டோஸ் எதுவும் தேவையில்லை, நான் சன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்ல, போட்டோகிராஃபரும் ஆமா மேம் ஓகே தான் போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்கேருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சன்னையும் ஃப்ளின்ட்டையும் காணும். இப்ப மோகம் கூட இன்னொரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல இப்ப எக்ஸ்ட்ரா, அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கால் பண்ணி தேடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி கால் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் சன்னும் ஃப்ளின்ட்டும் வராங்க.
ஸோ மோகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, நான் அப்போவே சொன்னல எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவன் கண்ட இடத்துலையும் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், சொல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்ல, இதனால சன்னோட ரெப்புடேஷன் தான் போகும்னு சொல்லிட்டு மோகம் அதுக்கு தான் கவலைப்படுறா. ஸோ ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அவனுடைய லைனை தாண்டி கிராஸ் பண்ணி வரான், அவனோட பவுண்ட்ரிஸை தாண்டி கிராஸ் பண்ணி வரான், இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லைன்னு சொல்ல, கூட இருக்கிற அந்த பொண்ணு மோகம்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கால, அவளுமே சொல்கிறா, எனக்குமே அதை பார்க்க பிடிக்கவே இல்லை, அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்ல, உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ கூட இருக்க சொல்லலை, இவளை காப்பாற்றுறது தான் இவ கூட ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லைன்னு அந்த பொண்ணை மோகம் திட்டுறா. ஸோ நீ இப்போ என்ன பண்ணுற, அந்த பிஹைண்ட் த சீன் இருக்கும் இல்லையா ஃபோட்டேஜ், இவங்க அங்கே அடித்து இழுத்துட்டு வந்தது, ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு அந்த வேலையை பார்க்குறா. ஸோ இப்போ அந்த பொண்ணும் சன்னும் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நான் வேணா உங்களை உங்கள் கேண்டோவில் ட்ரா பண்ணவா, பக்கத்தில் தானே இருக்குது, நாங்கள் ட்ரா பண்ணுறோம் வாங்க, எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு சொல்கிறீங்களோ நான் அப்போ உங்களை திரும்ப கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, இப்போ தான் அவளுக்கு விஷயமே புரியுது. ஏன் கேண்டோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, மோகமும் சொல்லல, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும், அப்படின்னா அந்த ஆள் நீதானா, எனக்கு தேவையில்லாத அந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி என்ன பயமுறுத்துறது அது நீதானான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான், ஃபைனலி மாட்டிக்கிட்டு போலயே, ஸோ தெரிஞ்சு போச்சா, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சன்னை அவங்கள்ட்ட கேட்க, நான் பண்ணுவேன்டி, நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா, ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், உன்னை லைக் பண்றது எல்லாமே அது நானா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றா. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி, சன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆளா தெரியறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு இது மாதிரி ஆடிஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடிஷனுக்கு போகும்போது இவளும் போயிருந்திருக்கா, சன்னு கூட இவளும் போயிருக்கா. சன்னுக்கு முன்னாடி இவ தான் உள்ளர போகணும், இவ 105 அவ 106 நம்பரு. ஸோ அந்த மாதிரி ஆடிஷனுக்கு போய் நிற்கும் போது சன்னுக்கு முன்னாடி இவ தானே போகணும். ஸோ சன் என்ன சொல்றான்னா, நீங்க உள்ள போகலையான்னு சொல்லி கேட்குறா. இவளுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி வெட நடுக்குது, ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. ஸோ கையை பிடிச்சி, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு, இப்போ ஆடிஷனுக்கு அதிகமாக போய் எனக்கு அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு, ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா பக்கத்துல நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக எப்பவுமே இருக்கேங்கிற மாதிரி இவ சொல்லியிருக்கா. ஸோ அந்த ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துருக்கா, அதுல யாரு செலக்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அதுல நம்ம சன்னு தான் செலக்ட் ஆயிருக்கா. அதை பார்த்ததுல இவளுக்கு ஒரே ஹாப்பி. அதுல இருந்து இவளுக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபேன் பேஸ்ல முக்கியமான ஃபேன்னா அது இந்த பொண்ணு தான். இவங்க எங்க போனாலும் போயிட்டு போட்டோஸ் எடுக்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது, கத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா. அதுலேருந்து இவளுக்கு ரொம்பவே இவளை பிடிச்சி போச்சு. அவள் ரூம் ஃபுல்லாக இவள் ஃபோட்டோஸ் தான். இவளுக்காக போஸ்ட் போடுறது இந்த ஃபேன் பேஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு நாள் இவ போட்ட அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, இவளும் இன்னொரு பையனும் கேண்டோவில் தனியாக இருந்தாதா ஒரு நியூஸ் பார்த்தனே, அது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்ததும் இவ ஒரு மாதிரி சைக்கோவா மாறிட்டா. என்னது இவளை பத்தி தப்பா பேசிட்டாங்களே, அதுவும் ஒரு பையன் கூட சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டாங்கன்னு இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இல்லைன்னா அவ்வளோ இல்லை, நோ 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 நோன்னு சொல்லிட்டு அவ்வளோ நோ போட்டு வச்சிருக்கா அந்த கமெண்ட் கீழே. இவளுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடி, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி இவ்வளவு இருக்கிற சோஃபாவில தள்ளி கழுத்தை போட்டு நெருக்கிறான். நீ எனக்கு தாண்டி கிடைக்கிற, நீ எனக்கு கிடைக்கிறா யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பிஹேவ் பண்றா. அந்த இடத்துக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் இவ்வளவு பிடிச்சி தனியா எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ சன் அவ கிட்ட போய் அப்பயுமே என்ன சொல்றானா, நீ எப்படி என்ன லவ் பண்றியோ அதே மாதிரி என் ஃபேனையும் லவ் பண்ணியிருந்துருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கம்மில் தான் இருந்திருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிற மாதிரி வரா. ஸோ இந்த பக்கம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸோ அப்படி இவங்க தனியா பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சே என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம கூடவே இருந்திருக்கா நமக்கு தெரியலையேங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அங்க டோர் ஓபன் ஆகுது. யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஜானு. அவ உள்ள வந்தது மோகனுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர ஷாக் ஆகுறா. யாரு நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ கீழே உட்கார்ந்து இருக்கிற சன்னை பார்த்து ஜானு என்னுடைய சிஸ்டர்னு சொல்ல இப்பதான் விஷயமே புரியுது. இப்ப ஃப்ளிண்ட் தனியா கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அப்ப 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்க போல. எக்ஸ்சேஞ்ச் ஆகிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ இப்ப இங்க சன்னு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது ஜானு, அங்க ஜான் மாதிரி நிக்கிறது சன்னு. ஸோ மோகன் கிட்ட இவங்க சொல்றாங்க, என்னோட ட்வின் சிஸ்டர் தான் இது, பேரு ஜான்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருக்குமே விஷயம் அப்போதான் புரியுது. அதுவும் நம்ம ஃபாவை பார்த்துட்டு நீ ஃபா தானே, என் தங்கச்சியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி பீச்சையும் பார்த்து ஒன்னும் எனக்கு தெரியும், அப்புறம் அன்னைக்கு லிப்ஸ்டிக்கை மறந்துட்டு போனே ஞாபகம் இருக்கா, அது நான் தான் சொல்ல இப்பதான் விஷயமே புரியுது. ஸ்டார்டிங் சீன்ல இவங்க லிப்ஸ்டிக்கை மறந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபிளர்ட் பண்ற மாதிரி இவ பேசியிருப்பான்னு நம்மளாம் நினைச்சிருப்போம். ஆனா இவங்க பேசினது உண்மையிலேயே ஜான் கிட்டதான். ஜானை தான் வந்து சன் நினைச்சிருந்திருக்காங்க அவங்க. சோ இப்ப எப்படி இவளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. எப்படின்னா இவங்க ஒரு நாள் வந்து கூட்டத்துல நம்ம ஜானை பார்த்துட்டே இடையே நடந்து போயிட்டு இருப்பாங்க ஃபிளிண்ட். அப்போ ஒருத்தவங்களை இடிச்சிருவாங்க, அவங்க போன் கூட கீழே விழுந்துடும், இவங்க எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதுவே இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணோட போன் தான் அது. அப்போலேருந்து இவங்க வந்து ஓரளவு அவளை பார்த்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் டேப்ல அங்க உள்ள சிசிடிவி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கிஃப்டை யார் இவங்களுக்கு கொடுத்தது சன்னுக்குன்னு சொல்லி நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் கிராஸ் பண்ணி போயிருக்கா. சோ அப்பவே இவங்க எல்லாருக்கும் இந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் தெரியாத மாதிரி காட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஃபைனலி இவங்க தான் சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, வில்லன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் யாருங்கிற மாதிரி செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மோகமும் அங்கே வரா. அவளுக்குமே தெரியல யார் அந்த வில்லன் கேரக்டர் பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுட்டு இவங்களை அந்த கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறாங்க. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புது கேரக்டர் என்ட்ரு ஆகுது. பேக் சைடு தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. எல்லாரும் யாருது யாருதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. கிட்ட வந்ததும் எல்லாருமே திரும்புறாங்க. இவங்க பேக் சைட்லேருந்து வரும்போது ஃப்ரண்ட் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஸோ ஃப்ளிண்ட் அப்படியே திரும்பி பார்க்க கரெக்டா இந்த பொண்ணு கரெக்டா நிக்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்றாங்க. அப்ப இந்த பொண்ணு யாருகிட்டயுமே பேசாம ஃப்ளிண்ட் கிட்ட தான் பேசுறா. என்ன பேசுறான்னா, என்ன ஃப்ளிண்ட் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா கேக்குறாங்க. மேபி இது ஃப்ளிண்டோடைய எக்ஸா இருக்குமா, இல்ல ஃப்ளிண்ட்டுக்கு அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணி இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பாஸ்ட்ல நடந்திருக்கு. இந்த மூவில மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்லயுமே இவங்க தான் வில்லி போல. எதுவா இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.